ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எஸ்பிஐல ரீபண்ட் கொடுத்துருந்தவங்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்துருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஐடியை லாகின் பண்ணணும். லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எஸ்பிஐ கேர் இருக்குது. எஸ்பிஐ கேரோடைய ஸ்டேட்டஸு தெரியும். இது ரெண்டு மட்டும் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்லோடு, அக்ரிமெண்ட் ஃபார்ம் டவுன்லோடு ரெண்டு ஆப்ஷன்ஸும் வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம எஸ்பிஐ ஐடியை லாகின் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஐடியை ப்ரொஃபைல் ஐடி போட்டாச்சு, பாஸ்வேர்டு போட்டாச்சு. இப்போ சப்மிட் பண்ணுறோம். சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் இப்போ வந்துருச்சு. பாருங்க, வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ டீம் மெம்பர்ஸ், ஃபாலோ த யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்லி. ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸ் இது மட்டும் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக டவுன்லோட் அக்ரிமெண்ட்டு, அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட்டு ப்ரூஃப், அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப் இது இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் இப்போ வந்திருக்கும் லேட்டஸ்ட்டாக. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இந்த அக்ரிமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணணும். இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்கணும். செலக்ட் த மென், அப்லோடு த அக்ரிமெண்ட், upload the file agreement copy, submit. After submitting, you can check what the details on the same page. In the same page la pannu. No need to send any mails. Recording files, agreement copy. If already you are, upload the agreement copy. Just leave it on. No need to upload again. ஒரு தடவை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. சரிங்களா? இப்போ பாருங்க, டவுன்லோடு யுவர் அக்ரிமெண்ட். இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதும் ஆப்ஷன்ஸ் வருது பாருங்க, டவுன்லோடு அகைன் இருக்கு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இது கிளிக் பண்ணதும் டவுன்லோடு எங்கே, இங்கே மேலே டாப்பில் இந்த 3 டாட் இருக்குங்களே, கிளிக் பண்ண. ஆல்ரெடி அக்ரிமெண்ட் காப்பி தான். சரிங்களா? இந்த அக்ரிமெண்ட் காப்பியில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், ஷாப் ஐடி, அட்ரஸ்ஸு, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோடு, பேன் நம்பர், இதில் நீங்கள் கம்பல்சரியாக இதை ஃபில் பண்ணணும். உங்களுடைய அப்ளைனுடைய ஐடி நம்பரை இங்கே போடணும். ரெஃபர் நம்பர், எஸ்பிஓ ஐடி, உங்களுடைய எஸ்பிஓ ஐடியை இங்கே போடணும். மை எஸ்பிஓ ஐடி அங்கே போடணும். டிடிஎஸ் டிரெக்ஷன் பேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல், மை பேன் நம்பர்ஸ். உங்கள் பேன் ப்ரொஃபைலில் என்ன பேன்ஸ் கொடுத்தீங்களோ அதை இங்கே போடணும். இது ஃபஸ்ட்டு பேஜ் அக்ரிமெண்ட். செகண்ட் பேஜ்னா எஸ்பிஐ ஐடி போடணும், சிக்னேச்சர் போடணும், நேம் போடணும், பேன் நம்பரு, டேட்டு, பிளேஸ், இதெல்லாம் சப்மிட். இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து சப்மிட் பண்ணி திரும்ப 2 பேஜஸாக ஃபோட்டோ எடுத்து வச்சாலும் சரி, பிடிஎஃப் எடுத்து வச்சாலும் சரி, நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் ஃபார்மை சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்லேயோ சென்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டு கொடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட்டு கொடுத்து நீங்கள் ஃபார்ம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. உங்கள் பேர், உங்கள் ஸ்டாப் ஐடி, உங்கள் இமெயில் ஐடி, சூஸ் த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே சூஸ் த ஃபைல், இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மீடியான் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணணும். சூஸ் ஃபைலுன்றது மீடியான்றதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அதாவது அக்ரிமெண்ட் பிடிஎஃப் அது இருக்குதுன்னா இங்கே இருக்கும். அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இங்கே இருக்கும்.
இதை செலெக்ஷன் பண்ணணும். சப்போஸ் இப்போ ஒன்று செலெக்ஷன் பண்ணுறோமா, இப்போ நீங்கள் ஒன்று செலெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து நிற்கும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படியே வந்து நிற்கிது. கீழே நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் ஓகே ஆகிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் எதுவும் செலெக்ஷன் பண்ணல, செலெக்ஷன் பண்ணீங்கன்னா சப்மிட் ஆகிடும், சக்ஸஸ்ஃபுல். பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் சப்போஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அக்ரிமெண்ட் ப்ரூஃப் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் யுவர் ரீஃபண்ட் அமௌண்ட் வில் பி த கிரெடிட் வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். டவுன்லோட் பண்ணி சப்மிட் பண்ணி ஓடுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன். ஓகே, தேங்க்யூ.